சற்று முன்பு தேர்தல் களத்தில் எதிர்பாராத அதிர்ச்சி, மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் செய்யாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நம்முடைய தமிழகத்தின் அரசியல் தேர்தல் களத்தில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாக போகிறது, வெளியாகிவிட்டது. அந்த தேர்தலில் தமிழகத்தில் முந்துகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி. ஓகேங்களா, முந்துகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி. கிட்டத்தட்ட 7 கட்டங்களாக 7 கட்டங்களாக பாத்தீங்கன்னா வாக்குப்பதிவு அப்படின்றது நடைபெற்ற ஒரு சூழ்நிலையில் தான் தேர்தல் களத்தில் காணாமல் போக வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கும் சில விதமான விஷயங்கள் தள்ளப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது ஒருபுறம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் தேர்தல் களத்தில் எதிர்பாராத அதிர்ச்சிகள் காத்து கொண்டிருக்கு நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. காரணம் என்ன, இதற்காக எந்த விஷயத்திற்காக இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமா பாத்தீங்கன்னா தேர்தல் களத்துல ஒரு எதிர்பாராத ஒரு வெற்றி அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் நிறைய இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாகவும், சில குறிப்பிட்ட தொகுதிகளிலேயே கூட பாத்தீங்கன்னா தோல்விகள் அப்படின்றது கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, தோல்விகள் கிடைக்கலாம், தோல்விகள் கிடைக்க பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் என்ன பெரிய ப்ரெடிக்டரா? ஆனா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சோதனைகளை சாதனைகளாக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னா அதை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா கடந்த முறை 2021ஆம் ஆண்டு சட்டமன்றத்துடைய தேர்தல் பாத்தீங்கன்னா நடைபெற்றது. அந்த சட்டமன்றத்துடைய தேர்தல்ல நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் வெற்றியையே பெறமாட்டார், வெற்றிக்கணி அவருக்கு ஒரு எட்டாக்கணி, இப்படிதான் டைட்டிலே வச்சாங்க. இந்த ஒரு சூழ்நிலையிலே எவ்வளவு தொகுதிகளை எடப்பாடி அதிகபட்சம் வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்கன்னா 135 எடப்பாடி, 100 தொகுதி டிஎம்கே. போங்கடா இவனுங்களே, 160 அப்படின்னு தலைகீழ் யாருமே எதிர்பாராத கருத்து கணிப்பு வந்துச்சு. ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையிலே அரசியல் என்பது நிறைய விதமான மாற்றங்களை நோக்கிய நகர்வுகளை தான் எடுக்கும். அது ஒரு முறையுமே பாத்தீங்கன்னா எடுக்கும். இந்த ஒரு சூழ்நிலையில தான் தேர்தல் களத்துல எதிர்பாராத தேர்தல் முடிவுகள் எல்லாம் தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் அடுத்தடுத்த ஒரு வெற்றியை பெற வேண்டிய ஒரு சில சூழல்கள் இருக்குமா, அல்லது தோல்வியை பெற வேண்டிய ஒரு சில சூழல்கள் இருக்குமா அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னே சொல்லலாம். தேர்தல் களத்துல எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியின் காரணமாக தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கதையே முடிய போகிறது அப்படின்னு சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. ஸோ அதனால வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே, என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகிறது, எப்பேற்பட்ட அறிவிப்புகள் வெளியாகிறது அப்படின்னு சொல்லிட்டு